தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தாயும் தந்தையுமார்க்கும் கடவுளே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய மேலான பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. புனித யோசேப்பை நீரே நியமித்து உம்முடைய மீட்பின் திட்டத்திலே ஒரு முக்கியமான படைப்பாளியாக நீர் பயன்படுத்தி இருக்கிறீர். இதற்காக நாங்கள் உம்மை போற்றி புகழ்கின்றோம். அவரை பற்றி தியானித்து சிந்திக்கவிருக்கும் இந்த வேளையில் உம்முடைய மேலான உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் திறந்த மனதோடு கேட்க ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உம்முடைய தூய ஆவியை நிரம்ப பொழிந்தருளும். நாங்கள் அனைவரும் என்றும் உம்முடைய மேலான அழைத்தலுக்கு பிரமாணிக்கமாயிருக்க புனித யோசேப்பை போல உம்மோடு அனைத்திலும் ஒத்துழைக்க நீர் அருள்கார். அன்னை மரியாளையும் அந்த இயேசு இறை குழந்தையும் அவர் பாதுகாத்து பராமரித்து வளர்த்தது போல அகில உலக திருச்சபையை மட்டுமல்ல, எங்கள் ஒவ்வொருவரையும் அவரை தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம். இந்த சிந்தனை வேளையிலே உம்முடைய ஆவியினுடைய பிரசன்னம் எங்களை சுற்றி சூழ்ந்து ஆட்கொண்டு வழிநடத்தி துணை நிற்பதாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்புள்ள சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அந்த இயேசுவின் இனிய நாமத்திலே அந்த யோசேப்பின் பெயர் கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். இந்த வளநாரின் பிரான்சிஸ்கு சபையை சார்ந்த அருட்சகோதரர்களாகி உங்கள் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். மறக்கப்பட்ட ஒருவர் இந்த ஆண்டு நினைவு கூறப்படுகிறார். மறைந்திருந்த ஒருவர் முன்னிலை பெறுகிறார். ஒன்றுமே பேசாமல் அமைதியாய் இருந்த ஒருவரை அகில உலக திருச்சபையே பேசுகிறது. அவர் பேசிய வார்த்தைகள் என்று எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் அவருடைய வாழ்வே ஒரே பேச்சாகிறது. உறங்கும் நிலையிலும் அவர் கடவுளின் திருவுளத்தை அறிந்தவர். அவர் உறங்குவது போல் இருந்தாலும் அவர் உள்ளம் உறங்கவில்லை. கடவுளின் சிறப்பு வெளிப்பாட்டை அவர் வாழ்விலே உணர்ந்து அனுபவித்தவர். அவர் ஒரு தந்தையின் இதயத்தோடு என்று போற்றப்படுகிறார் நமது திருத்தந்தை பிரான்சிஸின் வழியாக. புனித யோசேப்பு பல்வேறு விதங்களிலே இன்று நினைவு கூறப்படுகிறார். அவருடைய லாபத்தை தாங்கி இருக்கும் மக்கள் கோடிக்கணக்கான, அவரது பெயரை தாங்கிய துறவற சபைகள் ஆயிரக்கணக்கில் உள்ளன. அவரது பெயரை தாங்கிய நிறுவனங்கள் அகில உலகெங்கும் பல்லாயிரக்கணக்கில் உண்டு. அவரை பெயரை கொண்டு இயங்கும் கல்விக்கூடங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் என்று பல உண்டு. அவரது பெயரில் பல்வேறு மருந்தகங்களும் மருத்துவமனைகளும் நோயாளிகள் குணம்பெற்று செல்லும் இடங்களாக இருக்கின்றன. அவர் மறைந்த வாழ்க்கை வாழ்ந்தால் அவர் மறையவில்லை. அகிலமெங்கும் கோடிக்கணக்கான நடமாடும் யோசேப்புகள் இன்றும் உண்டு. புனித யோசேப்பின் வாழ்விலே பல்வேறு சிறப்பு பண்புகள் உண்டு. இந்த வேளையிலே நாம் புனித யோசேப்பு படைப்பு திறன்மிக்க துணிவுள்ள தந்தை என்ற
மைய கருத்தோடு அவரது துன்பங்கள், பாடுகள் அனைத்தையும் பற்றி இணைத்து சிந்திப்போம். புனித யோசேப்புக்கு ஆக்கப்பூர்வமான துணிச்சல் உண்டு. கிரியேட்டிவ் கரேஜ் என்று நாம் சொல்லலாம். நம் கடவுள் இந்த உலகை படைத்தார், மனிதர்களாகிய நம்மையும் படைத்தார், இந்த உலகில் உள்ள அனைத்தையும் படைத்தார். படைக்கும் உன்னத அந்த படைப்பிலே நமக்கும் பங்கு கொடுத்துள்ளார். நாம் தொடர்ந்து படைக்க வேண்டும், இந்த உலகை இன்னும் மென்மேலும் புதிய நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்று நமக்கும் அதிலே பங்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய படைப்பு முடியவில்லை, அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படி அருமையாக படைத்த அந்த இறைவனுடைய படைப்பிலே ஒருவர்தான் யோசேப்பு. இந்த யோசேப்பு தன்னுடைய கைத்திறனால், கலைத்திறனால் மரங்களை வெட்டி பல்வேறு பொருட்களை படைத்திருக்கிறார். அவை மேசையாகலாம், நாற்காலியாகலாம், கதவாகலாம், ஜன்னலாகலாம், அமர்ந்து இருக்கும் ஸ்டூலாகலாம், பல்வேறு பொருட்களாக அது உருவம் எடுக்கலாம். ஆனால் இதையெல்லாம் விட அவர் படைத்த உன்னத படைப்பு அந்த கடவுள் உருவாக்கிய அந்த இறை குழந்தை இயேசுவையும் அன்னை மரியாளையும் அவர் தொடர்ந்து படைத்தார். தன்னுடைய நேர்மையால், தன்னுடைய பொறுப்புணர்வால், தன்னுடைய உழைப்பால் அவர் படைத்தார். படைத்து கொண்டே இருந்தார். அவர்கள் வளர, அவர்கள் உருவாக்கப்பட, அவர்கள் உயிரோடு இருக்க, அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க அவர் கடவுளோடு இணைந்து படைத்து கொண்டே இருக்கும் யோசேப்பை நாம் காணலாம். இந்த படைப்பிலே அவர் அவ்வப்போது துணிச்சலோடு பல முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தது. அந்த முடிவுகள் எடுக்கும் தருணத்திலே தன்னிச்சையாக அவர் செயல்படவில்லை. அவருடைய உள்ளம் கடவுளோடு ஐக்கியமாக இருந்தது. அவர் திறந்த மனதோடு இறை திருவுளம் என்ன, கடவுளின் வெளிப்பாடு என்ன என்ற இணைப்போடு இந்த முடிவுகளை எடுத்தார். மரியாளோடு மன ஒப்பந்தம் ஆகியிருக்கிறது. திடீரென அந்த மரியாள் கர்ப்பமாயிருப்பதை கண்ணுற்று உள்ளத்திலே குழப்பம், மனதிலே என்ன செய்வதென்று அறியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஒரு பக்கம் விலகி சென்று விடலாம் என்ற நினைப்பாடு, மறுபக்கம் அந்த கடவுள் திட்டம்தான் என்ன, அவருடைய விருப்பம்தான் என்ன, எப்படி இது நடந்தது, ஏன் இது நடந்தது, எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்ற அந்த புரியாத வெறுமையான நிலைப்பாட்டை அவர் உள்ளத்திலே உணர்ந்தவராய் கடவுளிடம் சங்கமமாகிறார். அவருடைய சங்கமம் கடவுள் வெளிப்பாடு வருகிறது. யோசேப்பே, நீ அஞ்சாதே, மரியாளை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயக்க வேண்டாம். அவள் உதரத்தில் உருவாகி இருப்பது கடவுள் குழந்தை, கடவுளின் மகன், அந்த மெசியா. ஆகவே நீ ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். இது நிகழ்ந்தது தூய ஆவியால். எந்த ஒரு ஆண்மகனின் இடர்பாடோ இடையூறோ அங்கே இல்லை. யோசேப்பு ஏற்றுக்கொண்டார். எவ்வாறு அன்னை மரியாள், இதோ உமது அடியால், உம்முடைய திருவுளப்படி, உம்முடைய வார்த்தையின்படி நடக்கட்டும் என்று அர்ப்பணம் செய்தாலோ, அதுபோல யோசேப்பும் தன்னையே ஒப்பு கொடுத்து அர்ப்பணமாகிறார். இப்படி ஒரு துணிச்சலான முடிவு. இது யாருக்கோ உரிய குழந்தை என்ற அந்த நிலைப்பாடு இல்லாமல் கடவுள் திட்டம், கடவுளுடைய குரல் ஒலிக்கிறது.
இது கடவுளே குழந்தையாக வரும் ஒரு உன்னதமான அதிசயமான ஒரு நிலைப்பாடு. நம்பி ஏற்றுக்கொள்கிறார். அவர் உள்ளத்திலே அபார நம்பிக்கை, விசுவாசம். ஆகவே அவர் ஏற்றுக்கொள்கிறார். இப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த குழந்தை பிறக்கக்கூடிய தருணம் வருகிறது. பெத்லகேமுக்கு சென்றிருக்கிறார்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக. அங்கே சத்திரத்திலே இடமில்லை. எங்கு சென்றாலும் இடமில்லை என்ற ஒரு நிலைப்பாடு. துன்பத்தை சந்திக்கும் போது அதை கைவிட்டுவிட்டு கடந்து சென்று விடலாம், அல்லது அதனோடு எப்படியாவது ஈடுபட முயற்சிக்கலாம். ஆனால் இந்த யோசேப்போ முழு மூச்சாக அவர் ஈடுபாடு கொண்டு அவர் தொடர்பு கொள்கிறார். ஏனெனில் அவர் எடுக்கும் முடிவுகள் அப்படி. அங்கே இடமில்லை என்று சொன்னபின் ஒரு மாடடை குடி சத்திரத்தில் தங்குவதற்கு இடத்தை கண்டறியாத அந்த யோசேப்பு தம்மால் முடிந்தவரை ஒரு தங்கும் இடமாக, அந்த இறைமகன் பிறக்கும் இல்லிடமாக அந்த மாடடை குடிலை மாற்றுகிறார். அங்கேதான் அந்த இறைமகன் குழந்தையாய் பிறக்கிறார். அந்த மனுமகனை வரவேற்கக்கூடிய இல்லிடமாக அதை மாற்றி அமைக்கிறார். குழந்தையை கொல்ல ஏரோது திட்டமிடுகிறார். இது பெரியதொரு ஆபத்து. கடவுள் வகுத்த அந்த மீட்பு திட்டத்திற்கு ஒரு இடையூறாகும். கடவுள் மீட்பின் திட்டம் இந்த மெசியா குழந்தை வளர வேண்டும், பெரிய ஆளாக வேண்டும், தன்னையே கையெடுக்க வேண்டும், இந்த மனு குலத்தின் மீட்புக்காக, பாவிகளின் தன்னையே அர்ப்பணிக்க வேண்டும், அந்த சிலுவையிலே தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய வேண்டும். அப்படி இருக்கும்போது திடீரென ஏரோதினுடைய கொல்லும் திட்டம், சதி திட்டம் இவரை கலங்கடிக்கிறது. வானதூதருடைய எச்சரிக்கையால் இரவிலே தூங்கும் போது அவர் எழும்பி மரியாளை அழைத்துக் கொண்டு குழந்தையோடு எகிப்து நாட்டுக்கு பயணமாகிறார். ஏறக்குறைய 45 மைல் தூரம். இரவு நேரம், காட்டு பகுதி, வனவிலங்குகளின் ஆபத்து, இதையெல்லாம் கடந்து ஒரு துணிச்சலான மனிதராக ஒரு புதிய படைப்பாற்றலோடு அவர் செல்கிறார். இவர்களுக்கு ஒரு புது யூகம் படைக்க வேண்டும், இவர்களுக்கு தொடர்ந்து உயிர் கொடுக்க வேண்டும், இவர்களை வாழ வைக்க வேண்டும். புலம்பெயர்ந்து செல்லும் எண்ணற்ற அகதிகளோடு இவரும் ஒரு அகதியாக அன்னை மரியாளையும் குழந்தையையும் தூக்கி கொண்டு செல்கிறார்கள். நடைப்பயணம், நீண்டதொரு பயணம். காட்டிலே எங்கும் அமர இளைப்பாற எந்த ஒரு சத்திரமோ ஒரு களைப்பாறும் இடமோ அங்கே இல்லை. தொடர்ந்த ஒரு பயணம். காட்டு விலங்குகள் எப்பக்கம் தாக்கும் என்று அறியாத நிலை. ஆனாலும் துணிச்சல். இந்த யோசேப்பு செல்கிறார். ஆபத்தையெல்லாம் கடந்து பாதுகாப்பாக கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுத்து அந்த எச்சரிக்கை குரலை ஏற்றுக்கொண்டு பயணிக்கின்றார். எகிப்து நாட்டுக்கு வந்தாயிற்று. அங்கே எங்கு செல்வது, யாரிடம் போவது, எப்படி உயிர் வாழ்வது, எங்கு தங்குவது, பல்வேறு கேள்விகள், வினாக்கள். ஆனால் யோசேப்பு படைக்கின்றார், தொடர்ந்து படைக்கின்றார், இடம் கண்டுபிடிக்கிறார். தன்னுடைய தச்சு தொழில் அவருக்கு துணை நிற்கிறது. எப்படியாவது உழைத்து இந்த மரியாளையும் குழந்தை இயேசுவையும் வாழ வைப்போம், பாதுகாப்பாக இருப்போம் என்று ஏறக்குறைய 7 ஆண்டுகள் கடந்து அங்கே இருந்தார்கள். மீண்டும் ஒரு நாள் குரல் ஒலிக்கிறது.
குழந்தையை கொல்ல திட்டமிட்டவர்கள் இறந்து விட்டார்கள், மீண்டும் நீ சொந்த ஊருக்கே செல்லலாம் என்று. ஆகவே மீண்டும் பயணம். குழந்தையை தூக்கிக் கொண்டு நாசரேத்துக்கு வருகிறார்கள். அங்கே தங்க ஆரம்பிக்கிறார்கள். குழந்தை வளர்கிறது. குழந்தை வளர வளர அந்த தச்சு தொழிலின் கலையை கற்றுக் கொடுக்கிறார். அந்த குழந்தை இயேசுவும் வாலிபனாகி இளைஞனாகி உறுதுணையாக அவருக்கு பணிவிடை செய்து உடன் இருந்து அவருடைய கலைத்திறனுடைய பல்வேறு பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய நிலையிலே, வருமானத்தை ஈட்டக்கூடிய நிலையிலே, அவருடைய அன்றாட தேவைகளை உணவு, உடை, உறைவிடம் எல்லாம் சந்திக்க உதவியாகிறார். அன்பு சகோதரிகளே, தொடர்ந்து அந்த யோசேப்பு 12 வயது ஆகும்போது பாஸ்கா திருவிழாவுக்காக எருசலேமுக்கு செல்கிறார்கள். அங்கே வழிபாடெல்லாம் முடிந்து, திருவிழா முடிந்து மீண்டும் ஊருக்கு பயணிக்க கிளம்புகிறார்கள். அப்படி அவர்கள் கிளம்பி வரும்போது யோசேப்பினுடைய எண்ணம், குழந்தையானவன் 12 வயது சிறுவன் தாயோடு இருப்பார்கள். ஆனால் அந்த தாயுடைய எண்ணமானது தந்தையோடு அவர் இருப்பார். இப்படியே ஒரு நாள் பயணம் முடிகிறது. இருவரும் சந்திக்கிறார்கள். அங்கே இயேசு இல்லை, மகன் இல்லை. ஒருவர் ஒருவரை பார்த்து பேசுகிறார்கள். சொந்த பந்தங்களை பார்த்து விசாரிக்கிறார்கள். வருவோர் போவோர் எல்லாம் கண்டு விசாரிக்கிறார்கள். யாரும் அந்த குழந்தையை காணவில்லை. ஐயோ, கடவுள் குழந்தை ஆயிற்றே, இறைவனுக்கு எப்படி நாங்கள் பதில் சொல்வது? இது ஒரு பெரிய பொறுப்பு, பெரிய சுமையாயிற்றே நமக்கு, எப்படி தவறவிட்டோம் என்று அல்லலுற்று கலங்கி தவித்து மீண்டும் ஆலயத்துக்கே வருகிறார்கள். ஆலயத்துக்கு வந்து தேடும் போது ஆலயத்திலே இருக்கிறார். அறிஞர்கள் மத்தியிலே அவர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கூறி அங்கே இருக்கிறார். மரியாள் பேசுகிறார். மகனே, ஏன் இப்படி செய்து விட்டாய்? உன் தந்தையும் நானும் உம்மை தேடினோமே என்று. ஏன் என்னை தேடினீர்கள்? நான் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற இருப்பது, தந்தையின் இல்லத்தில் இருப்பது உமக்கு தெரியாதா என்று ஒன்றும் புரியவில்லை. அந்த மகன் சொன்னது என்னவென்று இவர்களுக்கு புரியவில்லை. இருந்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு வீடு திரும்புகிறார்கள். அன்பு சகோதரிகளே, யோசேப்பு எடுத்த முடிவுகளெல்லாம் ஆக்கப்பூர்வமான துணிச்சல் நிறைந்த முடிவுகள். எவ்வளவு தூரம் ஆக்கப்பூர்வமான துணிச்சலான முடிவுகள் என்றால், அது அவர்களை தொடர்ந்து வாழ வைத்தது, பாதுகாத்தது, பராமரித்தது. கடவுள் மேல் கொண்டிருந்த நம்பிக்கையினால் அவர்கள் என்றும் அவர்கள் நிலைத்திருக்க முடிந்தது. இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான துணிச்சல் முடிவு ஒரு முடக்கவாதன் தன்னுடைய நண்பர்களால் தூக்கி கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். எப்படியாவது இயேசுவிடம் அவனை கொண்டு வந்து விட்டால் இயேசு குணப்படுத்தி விடுவார் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அந்த 4 நண்பர்களை உந்தி தள்ளி கட்டிலோடு அந்த முடக்குவாதம் உற்றவர்கள் தூக்கி வர செய்கிறது. அவர்கள் வந்தபோது அந்த வீட்டுக்குள் நுழையக்கூட இடமில்லை. அவ்வளவு கூட்டம் நெருங்கிக் கொண்டிருந்தது. அவர்கள் மனதிலே தைரியத்தை வரவழைத்து ஒரு திடீரென பாதை அமைப்போம் என்ற நிலையிலே வீட்டு மேலே ஏறி கூரையை பிரித்து, ஓட்டை பிரித்து, அந்த திறப்பு வழியாக அப்படியே கட்டிடையை கொண்டு இயேசுவுக்கு முன்னால் அவர்கள் இறக்குகிறார்கள். இதெல்லாம் துணிவு வேண்டும், படைப்பாற்றல் வேண்டும்,
புதிய வழி எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி இந்த சிக்கலை சமாளிக்கலாம் என்ற எண்ணங்கள். இயேசுக்கு நெருக்கமாக வேண்டுமென்றால் என்னவெல்லாம் வழிமுறைகள் உண்டு. ஒரு பக்கம் அடைக்கப்பட்டு விட்டால் இன்னும் 1000 வழிகள் உண்டு என்ற எண்ணத்திலே அவர்கள் மேலே ஏறி அந்த ஓட்டை பிரித்து கூரை வழியாக அந்த முடக்குவாதனை இறக்குகின்றார்கள். அவனும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாய் அவன் சுகம் பெறுகிறான். எவ்வளவு தூரம் அசாத்திய நம்பிக்கை பாருங்கள். அந்த நம்பிக்கை, அந்த நண்பனுக்கு சுகம் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட படைப்பாற்றல் நிறைந்த துணிச்சலைத்தான் யோசேப்பின் வாழ்விலே நாம் காணலாம். ஒன்றுமே இனிமேல் நான் செய்ய முடியாது, எல்லாம் முயன்று விட்டேன், அவ்வளவுதான் என்று நாம் இதற்கு முடிவு இவ்வளவுதான் என்று நாம் முடித்து விடாமல் தொடர்ந்து முயற்சிப்பது. மாற்று வழி என்ன, இதற்கு வேறு எப்படி நாம் முயற்சிக்கலாம் என்று தொடர்ந்து முயற்சிப்பது. எல்லாவித வழிமுறைகளும் முடிந்துவிட்டது, எல்லா வாய்ப்புகளும் அடைக்கப்பட்டு விட்டன என்ற நிலைப்பாட்டிலே இல்லாமல் தொடர்ந்து முயற்சி கொண்டே இருப்பது. அன்பு சகோதரிகளே, நம்முடைய துறவற வாழ்விலே பலமுறை நாம் நம்பிக்கை இழந்து விடலாம். பல்வேறு விதங்களிலே நாம் இனிமேல் ஒன்றும் வழியில்லை என்று நாம் அப்படியே இதுதான் முடிவு என்ற தீர்மானத்திற்கு வந்து விடலாம். இதோ யோசேப்பு நமக்கு ஒரு முன்மாதிரி. இந்த படைப்பாற்றல் திறன், இந்த துணிச்சல் நிறைந்த நிலைப்பாடுகள், அந்த மரியாதையும் அந்த இறை குழந்தை இயேசுவையும் பாதுகாக்க, பராமரிக்க, தொடர்ந்து பேணி வளர்த்து உருவாக்க அவர் எடுத்த அனைத்து துணிச்சலான முடிவுகள் உண்மையிலேயே வியப்புக்குரியது, பாராட்டுக்குரியது. ஒருவேளை அவையெல்லாம் நற்செய்தியிலே இடம்பெறவில்லை, நமக்கு எழுத்து வடிவிலே அங்கே பதியப்படவில்லை. இருந்தாலும் நாம் யூகிக்கலாம் எப்படியெல்லாம் அவர் துணிவுள்ளவராக இருந்திருப்பார். அந்த யோசேப்பினுடைய வாழ்விலே பல துன்பங்கள், பாடுகள், அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்னமேயே அவர்கள் மன ஒப்பந்தமாயிருக்கும் போதே கர்ப்பமாயிருந்த அந்த பாதிப்பு, குழப்பம், இயேசு பிறந்த நிலைப்பாடுகள், அந்த பெத்லகேம் மாட்டுக்குடில் இயேசு விருத்த சேதனப்பட்ட அந்த துயரமான நிகழ்வு, அப்பொழுது ஆலயத்திலே சிமியோன் என்ற முதிர்ந்த வயதுள்ள இறைவாக்கினர் இறைவாக்குரைக்கிறார். எப்படி அந்த குழந்தை, அந்த அன்னை மரியாளுக்கெல்லாம் துயரம் வரும், வியாகுலம் வரும், அந்த குழந்தையினால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், இதெல்லாம் யோசேப்பையும் பாதித்தது, உள்ளத்திலே தாக்கியது. அவர் இறைவாக்குரைத்தது. எகிப்து நாட்டுக்கு புலம்பெயர்ந்து சென்ற அந்த நிகழ்வு ஒரு பெரிய துயரமாக யோசேப்புக்கு கண்டிப்பாக இருந்தது. மீண்டும் திரும்பி வர, மீண்டும் தன்னுடைய சொந்த ஊரிலே இருக்கும்போது, அந்த மகன் இயேசு ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கும்போது அது ஒரு பெரிய, அந்த புறக்கணிப்பு ஒரு பெரிய பாதிப்பு, ஒரு துயரம். 12 வயதிலே காணாமல் போனது, அவரை தேடி அலைந்தது. இப்படி பல்வேறு விதங்களிலே யோசேப்பு அந்த மீட்பு திட்டத்திலே துன்பங்கள், துயரங்கள் அனுபவித்தார். ஆனால் அந்த துன்பங்கள், துயரங்கள், பாடுகள் எல்லாம் அவரை முடங்கி போட விடவில்லை. இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று அப்படியே அவர் தலை கவிழ்ந்து உட்கார்ந்து விடவில்லை. தொடர்ந்து முயற்சிக்கிறார். இதற்கு என்ன தீர்வு, இதற்கு என்ன மாற்று வழி, இதற்கு எப்படி செயல்பட்டால் உகந்தது? அங்கேதான் கடவுள் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை, அவருடைய பிரசன்னத்தின் வெளிப்பாடு, அந்த கடவுளுடைய குரல் ஒலிப்பது உள்ளத்தின் ஆழத்திலே. எதை செய்ய வேண்டும், எப்படி முன்னேற வேண்டும், என்ன செய்தால் உகந்தது, நல்லது என்று அந்த கடவுளோடு அவர் கொண்டிருந்த அந்த இறை ஒன்றிப்பு, ஐக்கியம்,
அவருக்கு தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அவர் இரவிலே தூங்குவது போல் இருந்தாலும் அவர் உள்ளம் உறங்கவில்லை. அந்த கடவுளுடைய பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்டு வெளிப்பாடுகள் அங்கே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நமது வாழ்விலும் இப்படி நிறைவேறலாம். நாம் பல முறைகளிலே நம்பிக்கை இழந்திருப்போம், கோபப்பட்டிருப்போம், மன சஞ்சலங்களுக்கு ஆளாகியிருப்போம், விசுவாசத்திலே தளர்ந்து போயிருப்போம். நமது வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருந்திருக்கலாம். தனிமை உணர்வு நம்மை ஆட்கொண்டிருக்கலாம். யாருமே நமக்கு இல்லை, யாருமே நமக்கு உறுதுணையாக, ஆதரவாக, பக்கபலமாக இல்லை என்ற தனிமை உணர்வு நம்மை மேலோங்கி அமுக்கி இருக்கலாம். தோல்வி, இழப்புகள் நம்மை அவ்வப்போது பல்வேறு விதங்களிலே தாக்கி இருக்கலாம். ஏமாற்றப்பட்டிருக்கலாம். நான் ஏமாந்து போய்விட்டேன் என்ற நிலைப்பாடுகள் வரலாம். மன ஒப்பந்தம் ஆயிற்று, ஆனால் நான் இப்பொழுது ஏமாற்றப்பட்டு விட்டேனே, கர்ப்பமாயிருக்கிறானே, இப்படி நமக்கும் பல நிலைப்பாடுகள், ஏமாற்ற சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். பற்றாக்குறை போன்ற பரிதவிப்பு நமக்கும் ஏற்பட்டிருக்கலாம். அவமானங்கள், தடுமாற்றங்கள், பல்வேறு கவலைகளால், பல்வேறு குற்ற உணர்வுகளால் நாம் ஆட்கொண்டு அமிழக்கூடிய நிலை, பல்வேறு சுமைகள், பணி மற்றும் பொறுப்புகளில் இருந்து வரும் தாங்க முடியாத பாரமான சுமைகள், பல்வேறு பொருளாதார நெருக்கடியினால் நாம் சுமந்து அதை தாங்க முடியாமல் எப்படி சமாளிப்பது என்று தவித்துக் கொண்டிருந்திருக்கலாம். பொறுமை இழந்திருக்கலாம். முடிவெடுக்க முடியாமல் ஒரு திணறும் நிலை, பிறர் நமக்கு எதிராக துரோகம் இழைத்து விட்டார்களோ என்ற நிலைப்பாடு, பிறர் நம்மை வெறுக்கும் போது, புறக்கணிக்கும் போது, அல்லது நமக்கு உடலிலே வேதனை, நோய் வரும்போது, பிறர் நம்மை தவறாக புரிந்து கொண்டு நம்மை பல்வேறு கோணங்களிலே தீர்ப்பிடும் போது, இப்படி அடுக்கடுக்கான துன்பங்கள் நம்மை ஆட்கொள்ளும் போது, முதுமை வாழ்விலே நாம் இயலாத ஒரு நிலையிலே இருக்கும் போது, ஆன்மீக வாழ்வின் பல்வேறு சறுக்கல்கள், பலவீனங்கள், பாவங்கள் நம்மை பல்வேறு விதங்களிலே திக்குமுக்காடி விழச் செய்யும் போது, இப்படி பல்வேறு தருணங்கள் நமக்கு இருக்கலாம். நான் வளர்கின்றேனா? நான் உண்மையிலே இந்த துறவர அர்ப்பணிப்பிலே பிரமாணிக்கமாய் இருக்கின்றேனா? என்னோடு அந்த கடவுள் இருக்கிறாரா? என்னோடு அவருடைய பிரசன்னம் இருக்கிறதா? அவர் என்னை தேர்வு செய்தது எதற்காக? இந்த மீட்பு திட்டத்திலே அந்த யோசேப்பு இடம்பெற்றது போல் எனக்கும் இடம் உண்டா? நான் எப்படி திறந்த மனதோடு இருப்பது? எப்படி நானும் படைப்பு ஆற்றலோடு துணிவோடு செயல்படுவது, இயங்குவது? இதோ அந்த யோசேப்பு நம்மை அழைக்கின்றார். அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் லஞ்சம் அல்ல. நம்முடைய துறவர வாழ்விலே அவரை முன்மாதிரியாக கொண்டிருப்போம். இந்த தவக்காலத்திலே அந்த இயேசுவின் பாடுகளோடு இணைக்கும் போது நமது துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், இடர்பாடுகள் ஒன்றுமில்லை.